ஹலோ கைஸ், இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக வீடியோவே போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட்டே இல்லை கைஸ். ஆனால் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது, அதனால் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் போட முடியும். ஆனால் சண்டே வீடியோ வர பார்க்குறேன். ஆனால் நாளைக்கு வருமானு தெரில. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வின்னிங் வால்ட்ரேக் அப்படின்னு ஒரு பேப்ளேட் இருக்கும். அது என்னாச்சுன்னா, டிரைவர் எங்கே இது புடுறா கல்றா, இதை டிஸ்க் இங்கே இருக்குது, டிரைவர் இங்கே இருக்குது, லேயர் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இது பாருங்க சுக்காக வண்டி போச்சு. ஸோ அக்கலிஸ் இது கைஸ், ஒரிஜினல் அனிமி சீரீஸ்லேயும் அக்கலிஸ் அடிச்சு தான் வால்ட்ரேக் துண்டு துண்டாக உடஞ்சிருக்கும். இதுலேயும் துண்டு துண்டாக உடஞ்சிச்சு. ஆனால் இப்படி துண்டு துண்டாலாம் உடையல. ஏன்னா இது நான் இது பண்ணி வச்சுருக்கேன். இது இப்படி திருப்பி போடணும், அப்படியே இப்படி திருப்பி போடணும். அது கரெக்டாக இங்கே பாருங்க, கரெக்டாக இந்த இடத்துல உடஞ்சிச்சு, அப்புறம் இந்த இடத்துல வந்துச்சு, அப்புறம் இந்த இடத்துல வந்துச்சு. குட்டியாக இருக்கிறதுனால இந்த பீஸ் உடஞ்சிடுச்சான்னு தெரியல. இந்த இடம் அதாவது நான் இதை ஒரு பயங்கரமான பேப்ளேட் ஆக்கலாம், ஷார்ப் பேப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிறது அப்படியே இப்படி திருப்பி போட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். ஆனால் இது ஆல்ரெடி ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. இதனால ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியல. இது அந்தளவுக்கு ஒட்டலை, பட் இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது அந்தளவுக்கு ஒட்டலை. இப்போது இந்த பேப்ளேட் எவ்வளோ பவராக இருக்குது அப்படின்றது நம்ம சொல்கிறது நாளைக்கு பார்க்கலாம். இந்த பேப்ளேட் ஏன் இப்படி ஆச்சுன்னா, உடஞ்சி போச்சு, அவள் தான். இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. ஃபெவிக்விக் வச்சு ஒட்டலாம். இது இப்படி நான் இது ஏன் பண்ணேன்னா, டேஞ்சர் பேப்ளேடாக பண்ணிட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு, சில வீடியோ போட்டுட்டு எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதுக்கடுத்து இதை எடுத்து நார்மலாக போட்டு நம்ம ஃபெவிக்விக் போட்டு ஒட்ட வேண்டியதான். பட் இருந்தாலும் உடஞ்சது தான், திரும்ப உடைய தான் போகுது எப்படியோ. இது என்னென்னா, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இந்த 2 ஸ்க்ரூ கிடையாது. இந்த ஒரு ஸ்க்ரூ இருக்கிறதுனால தான் இந்த மொத்த பேப்ளேடும் நின்றுருக்குது. இந்த மெட்டலு, இந்த ப்ளூ கலர், இந்த ரெட் கலர், இந்த இடத்துல இருக்குது, இந்த டிரான்ஸ்பரண்ட்டு எல்லாமே இந்த துணூண்டு ஸ்க்ரூவால் தான் நிற்குது. பட் இந்த பேப்ளேட் கரெக்டாக ஈவனாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும். இப்போ இப்படி ஒன்று நீட்டிகிட்டு இருக்குது, இந்த இடத்துல ஒன்று நீட்டிகிட்டு இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஈவனாக இருக்கும் பாருங்க. இப்போ இந்த இடத்துல நீட்டிட்டு இந்த இடத்துல நீட்டல, இந்த இடத்துல நீட்டிட்டு இந்த இடத்துல நீட்டல, அந்த சைடு ஒரு நீட்டுது, இந்த சைடு ஒரு நீட்டுது. அப்போ ஈவனாகவே இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா அப்போ தான் ஈவனாகவே இருக்கும் ஃபஸ்ட்டு. சரி, இதை டிஸ்க மாட்டுறா, கேமரா போட்டு இதே ஒரு மாதிரி இருக்குது. டிஸ்க மாட்டே, டிஸ்கே மாட்டுறா பேப்ளேடை. சரி, ஓகே. அக்கலிஸ் ரொம்ப வெயிட் ஆகிடுச்சு. ஏன்னு தெரியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். ஆனால் இங்கே பாருங்கள், இது இப்போ ரொம்ப நாள் சுற்றுது. ஏன்னு தெரில. இங்கே பாருங்கள், நான் இப்போது சாதாரண வால்ட்ரேக் இவ்வளோ நேரம் சுற்றுமான்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இது நான் சுற்றி காட்டேன் பாருங்கள். ஐயோ, இப்போ பாருங்கள், இப்போ சுற்றி விட்டுறேன். எவ்வளோ நேரம் சுற்றி பாருங்க. இவ்வளோ நேரம் நின்றுலாம் சுற்றாது நம்ம வால்ட்ரேக்கு, அப்படியே நின்றோம். இங்கே பாருங்கள், சுற்றியே இருக்கும். எவ்வளோ நேரம் இப்போ ஒழுங்காக சுற்றலை, என்னாச்சுன்னு தெரில. இந்த பீஸ் மட்டும் லைட்டாக இப்படி ஆடுறதுனால இதுவாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஊதி காட்டுறேன் பாருங்கள். ஊதுறதுலேயே அப்படியே ஃபேன் மாதிரி சுத்தம். இந்த இடம் இருக்கிறதுனால அப்படி சுத்தம் போல். இது எப்படி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், அப்பாடி சுற்றவே மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் சுற்றுது. கேமரா ஒழுங்காக தெரியுதான்னு தெரில. சுத்த மாட்டேங்குது ஒழுங்காக. இந்த அக்கலிஸ் அடித்ததுனால இந்த வால்ட்ரேக் உடஞ்சிருக்கு. இந்த வால்ட்ரேக் பவர்ஃபுல்லான பேப்ளேட், நிறைய இது பண்ணோம். ஆனால் இப்போ சுத்தம் போது கன்ஃபார்மாக உடஞ்சிக்கும், நீட்டிக்கும். அப்படியே இப்படி நீட்டிட்டு இருக்கிறதுனால அப்படியே பிஞ்சிக்கும். அது ஃபிக்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒட்டி வச்சுருக்கோம் நம்ம, அதனால் இதுவாயிரும். இங்கே பாருங்கள், ஒரு செகண்டு. இப்போ பாருங்கள், வால்ட்ரேக் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வால்ட்ரேக் மூஞ்ச பாருங்கள், அக்கலிஸ் மூஞ்ச பாருங்கள்.
வால்ட்ரேக்கோட மூஞ்ச பாருங்க, கோபமாக இருக்குது, ஏன்டா உடச்ச அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அக்கிலிஸ் மூஞ்ச பார்த்தா அப்பாடி சந்தோஷமாக இருக்குது இப்போ தான். ஏய் வெயிடா டேய், பாருங்க இவனை உடச்சிட்டோம் அனிமி சீரீஸில் வர மாதிரி, அதுதான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்க ஓரத்தில் நின்று போஸ்ட் கொடுத்துருக்குது. வால்ட்ரேக் பார்த்தா ஒரு ஓரமாக நின்றுருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இன்னைக்கான வீடியோ. அதுக்கடுத்து நம்ம பேப்ளேட் ஃபைட்லாம் போடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் பண்ணியிருப்போம் நம்ம, இந்த பிளாஸ்டிக் பேப்ளேடு. அதில் பார்த்திங்கன்னா இந்த பேப்ளேடு இங்கே உடஞ்சி போச்சு. ஆனால் இதெல்லாம் ஒன்றும் மேட்ரு கிடையாது, ஈவனாக தான் இருக்குது. இப்போ இதை உடச்சிட்டு இதையும் உடச்சா ஈவனாக இருக்கும், ஏன்னா ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படியே திரும்பி விட்டால் இது ஈவனாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா. சரி ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இருக்க பேப்ளேட்லாம் பார்க்கலாம். பேப்ளேட்லாம் காட்டியே ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா பேப்ளேட் வீடியோ போடல, ஒரு நிறைய நாள் ஆகிருக்கும். பாருங்க பேப்ளேட்லாம் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில, எங்கெங்கேயோ இருக்குது சில பேப்ளேட்லாம். இந்த பேப்ளேடு பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. ஹைட்லேருந்து விட்ட மொட்டை மாடலேருந்து ரோட்டில் ஒன்றுமையாளன்னு காமிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இங்கே லைட்டாக இல்லை, மொத்தமாகவே இந்த இப்படி ஷார்ப்பாக இருக்கும்ல, அதை அப்படியே கழண்டிச்சு, கத்தி வச்சு கட் பண்ண மாதிரி அப்படியே கழண்டிச்சு. அதுதான் எப்படின்னே தெரியல. ஸோ அதுக்கடுத்து இந்த பேப்ளேடு மறக்க முடியுமா? லைட் பேப்ளேடு எவ்வளோ பண்ணுது, சுத்தனா லைட் எரியும், ஒன்றும் எரியுது, செமையாக இருக்குது பாருங்கள். ஆனால் என்ன இது கழண்டிச்சு, லைட்டாக லூஸாக இருக்குது, பண்ணாலே கழண்டுது பாருங்கள், இது சின்ன மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பெருசாக பேப்ளேடே கிடையாது. ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி எந்த பேப்ளேடும் இல்லைன்னு சொல்லணும் தான்.